الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹின் திருநாமத்தை கொண்டாடம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம் பெருமக்கள், அனைத்து வலிமார்கள், அனைத்து முஸ்லிம்கள், முஃமின்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக துவா செய்தவனாக முதற்கண் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறிக்கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒலிமார்கள் நினைவு பெருவிழா நிறைய ஷேக்மார்கள் ஒலிமார்களுடைய பெயர்கள் போடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய உயிரினும் மேலான ஷேகுல் மஷாயிக் ஃபரீதுல் அஸ்ர் ஷம்சுல் முஃபஸ்ஸிரீன் நூருல் ஆரிஃபீன் வல் ஆஷிகீன் அல்லாமா சையத் முஹம்மது அமர் அல் ஆமீர் கலிமி ஹசனி ஹுசைனி ஷிஸ்ஸுல் காதிரி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களுடைய சிறப்புக்குரிய உருசும் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் கிருபையில் நாளைக்கு அவர்களுடைய உருஸ் நடைபெற உள்ளது. தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு அதிகம் பரிச்சயம் இல்லாதவர்கள் நம்முடைய ஷேக்னா. குறிப்பாக தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக கிருஷ்ணாப்பேட்டை, ராயப்பேட்டை போன்ற சுற்று வட்டாரத்தை தவிர தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு அதிகம் பரிச்சயம் இல்லை. எந்த அளவுக்கு உருது பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய சிறப்பு மேலோங்கி இருக்கிறதோ அந்த அளவிற்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அவர்களை பற்றிய விவரம் தெரியாமல் இருந்திருக்கிறார். ஷேக் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய கராமத் தனியாக ஒரு பெரும் கிரந்தத்தையே போடக்கூடிய அளவிற்கு சிறப்புக்குரியது. அவ்வளவு அற்புதமான, இதை போகிற போக்கில் யாரோ எங்கேயோ நடந்ததல்ல. இதே மொஹல்லாவில் எனது குடும்பத்தில் நடந்த கராமத், அவர்கள் மூலம் நடந்த கராமத்தையே ஒரு சிறு தொகுப்பாக போடலாம். அவ்வளவு கராமத்துகள், உயிர் போகக்கூடிய அளவிற்கு உண்டான பெரும் பெரும் ஆபத்துகள் இருந்து அவர்களுடைய ஒரு துவாவினால், டாக்டரால் கைவிட்ட பிறகும் கூட காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஆப்ரேஷன் பண்ணுவதே சிரமம் என்று கூடிய அந்த அளவுக்கு உண்டான வியாதியிலிருந்து கூட அவர்களுடைய துவாவினால், அவர்களுடைய வார்த்தையினால் எனது தந்தைக்கும், எனது தந்தையுடைய மூத்த சகோதரர் அண்ணன் பின்யாமின் நூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் நிறைய விஷயங்கள், ஒன்று ரெண்டு அல்ல, இன்று உங்கள் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அதுவும் கூட அவர்களுடைய ஒரு பிச்சை தான். எனக்கும் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டு உடல்நலம் தேராமல் சரியாகாத அளவிற்கு தொடர் ஜுரம், நிமோனியா ஏற்பட்டு ஐசியூவில் அட்மிஷன் செய்யப்பட்டு அவர்களுடைய ஒரு சிறிய துவாவினால் அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தான். ஒரு முறை 2 முறை அல்ல, தொடர் ஜுரம் சரியாகாவிட்டால் நேராக வீட்டில் உள்ள பெண்கள் அங்கே கூட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய ஒரு பார்வையில், ஒரு துவாவில் ஷிஃபா ஆயிரும். எந்த அளவுக்குன்னா, அதை பற்றி சஜதா கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் தந்தையிடம் இதை பதிவு செய்யப்பட வேண்டும். இத்தகைய கராமத்துகள் கண்கூடாக இங்கு நம்முடைய மத்தியில் நமக்கு முன்பாக நடந்த இந்த கராமத்துகள்
பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் பாப்பாட்ட கேட்டோம். அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் பல மணி நேரங்கள் தொடர்ந்து சொன்னாங்க. வெளியே எங்கேயோ யாருக்கும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் வாப்பாவுக்கு நடந்தது, எங்கள் வாப்பாவுடைய அண்ணனுக்கு நடந்தது, எங்கள் வீட்டில் உள்ள என்னுடைய தாயாருக்கு நடந்தது. இப்படி ஒவ்வொருவரும் அனுபவித்தவைகள் ஏராளம் ஏராளம். அவர்களை கொண்டு அனுபவித்தவர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அதை ஒரு தனி புத்தகமாக போட்டுடலாம், கராமத்துகள் அந்த அளவுக்கு. அதே வேளையில் அவர்கள் செய்த அவன் பள்ளிவாசலுடைய மஸ்ஜித் இருக்கார் பாருங்க, கோமா ஸ்டேஜிலிருந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். அவர்களுடைய ஒரு துவாவினால் இன்று நம்முடனே நடமாடிக்கொண்டிருக்கிறார். இது அதிகப்படுத்தி சொன்ன வார்த்தை அல்ல, சாட்சி அவரும் இருக்கிறார், நானும் இருக்கிறேன். இன்னும் பற்பல பெரியார்கள் நல்லோர்கள் இருக்கிறாங்க ஷேக்குடைய கராமத்துக்கு. அதே வேளையில் வெறும் கராமத்தை மட்டும் அல்ல, அவர்கள் செய்த இல்முடைய ஹிதுமத் இந்த உம்மத்து காலம் காலமும் எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்க முடியாது. அவர்கள் செய்த குர்ஆனுடைய ஹிதுமத். தஃப்சீரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், தமிழகத்தில் முதலில் தஃப்சீரை அவர்கள் துவங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரப்பினார்கள், மஸ்ஜிது தோறும் சென்று தஃப்சீர் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் தஃப்சீர் செய்யாத தமிழகத்தில் மெதராஸில் மஸ்ஜிதே இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு மக்கள் குர்ஆனின் பக்கம் மக்களை அவர்கள் தூண்டினார்கள், விழித்தல செய்தார்கள். சாரையாக கூட்டமாக அவர்கள் தஃப்சீரை கேட்பதற்கு மக்கள் உலகின் பல மூலைகளிலிருந்து வர ஆரம்பித்தார்கள். அவர்கள் செல்லாத ஊரே அல்ல. பெங்களூரு, கர்நாடகாவுடைய மற்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, செங்கம், மைசூர், திருப்பத்தூர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்தெந்த ஊருக்கெல்லாம் செல்ல முடியுமோ அவ்வளவு ஊர்களுக்கும் சென்றிருக்கிறாங்க. ட்ரெயினில் போயிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக எந்த வசதியும் இல்லாத, செல்வதற்கு வசதி வாய்ப்பே இல்லாத அத்தகைய ஊர்களுக்கு அவர்கள் குதிரை வண்டி, மாட்டு வண்டி, நடைப்பயணமாக கிராமமாக சென்று ஹித்மத்தை தீனை செய்திருக்கிறார்கள், மார்க்க பணி செய்திருக்கிறார்கள், இல்மை தீனை எத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட அல்ல, 10 லட்சத்துக்கு மேற்பட்ட முரீதீன்கள், சீடர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நிறைய விஷயத்திற்கு அவர்கள் முதல்ல முன்னோடியமாக இருக்கிறாங்க. இன்று நிறைய மஸ்ஜிதுகளில் தஃப்சீர் நடக்குது. அதற்கு வித்திட்டவர்கள் அவர்கள் என்று நேரில் கண்ட பலரும் சாட்சியம் பகர்றாங்க. அவர்களுக்கு முன்பாக தஃப்சீரை பயானை போன்று மஸ்ஜிதுகள் அமர்ந்து தஃப்சீரை பாடத்தை மக்களுக்கு நடத்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்கவில்லை என்று சொல்கிறாங்க. முன்னோர்கள் செஞ்சிருப்பாங்க, அந்த மாற்று கருத்தில். தமிழகத்தில் இந்த நூற்றாண்டில், நமக்கு சமீபமான நூற்றாண்டிலே அந்த பரிச்சயமும் அந்த பழக்கமும் அவர்களுக்கு பிறகுதான் வந்தது. எனவே தான் அவர்களை ஷம்சுல் முஃபஸ்ஸிரீன் என்றும் அடையாளப்படுத்துகிறாங்க. நிறைய விஷயங்களுக்கு அவர்கள் முதலும் முன்னோடியமாக இருக்கிறாங்க. சில்சிலாவுடைய ஷேக்மார்களில் அவர்கள் தனித்துவம் மிக்கவர்கள். அவர்களுடைய ஷேக் சொல்லுவாங்களாம், உங்களை போன்றவர்கள் பல 100 வருடங்களுக்கு முன்பாக பிறந்திருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லுவாங்களாம். அவ்வளவு இல்முடைய உச்சத்தை தொட்டவர்கள். தரீகத்துடைய இல்மை அவர்களுடைய ஷேகான நூர்ஷா கிபுலா தவறு வரகாத்துல்லா ஆலியா அவர்களிடம் பயின்று கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே மார்க்க தீனுடைய இல்மை தீனை அவர்களுடைய உஸ்தாதான நுஅமான் சாப் என்ற ஷேக் என்ற ஒரு மௌலவிகிட்ட, மிகப்பெரிய ஆலிம் பிறந்தகிட்ட கற்றிருக்கிறாங்க. சும்மா இல்லை, நஹ்வு சர்ஃபிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஹிந்தி நடத்தக்கூடிய ஒரு வாத்தியாராக இருந்திருக்கிறாங்க. பிறகு அவர்கள் நுஅமான் சாபுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்ட பிறகு நஹ்வு சர்ஃபிலிருந்து அனைத்து மார்க்க சட்டங்களையும் கிதாபுகளையும், ஒரு ஆலிமுக்கு தேவையான அனைத்து கிதாபுகளையும் ஓதியிருக்கிறாங்க. ஓதியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து அவர்களிடம் கற்று பெரும் ஆலிம்களாக, மாசாவில் போயல்ல, மதசாவிற்கே மாசாவுடைய வாசனையே நுகராமல் அவர்களிடம் மட்டும் கற்று மிஷ்காத், ஜலாலைன் போன்ற தஃப்சீர் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள், தஃப்சீர் கிரந்தங்களை ஓதி பார்சி படித்து கொடுத்துருக்குறாங்க, அரபி படிச்சிருக்கிறாங்க. நிறைய ஹலீஃபாக்கள் அவர்களிடம் மட்டுமே கற்று படித்து பெரும் ஆலிம்களாக அரபியை சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. இன்றளவும் சாட்சியாக இருக்கிறாங்க. அவர்களுடைய மூத்த மருகர் காமில் சாப்
நினைக்கிறேன். ஆமாம், காமில் சாப் தான். தவறல்லாஹ் உமரஹு அவர்கள் ஒரு முறை சந்தித்து பேசுகின்ற பொழுது எனக்கு அப்போ உருது அறவே தெரியாது. 2-3 சும்ரா ஓதிருப்பேன்னு நினைக்கிறேன். என் கூட பேசிக்கிட்டே வர்றாங்க. எனக்கு நல்லா புரியுது. எனக்கு தெரியல அவங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. ஏன்னா நான் ஒரு கனமான ஒரு பொருளை தூக்கி நான் கூட போயிட்டே இருக்கிறேன். பேசிட்டாங்க, நான் பதில் சொல்லிகிட்டே வரேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் தெரியுது எனக்கு அவர்கள் அரபியில் பேசி கொண்டு வராங்க. அவ்வளோ வேகமாக, அவங்க சற்று வேகமாக பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள். அதை விட பன்மடங்கு வேகமாக சரளமாக எந்த ஒரு திக்கும் பிசுறும் தட்டாமல் அரபியில் பேசுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். நான் இதனாலத்துக்கு வந்த பிறகு கேட்டேன், இவ்வளவு அழகாக அரபி வேகமாக பேசுகிறீங்களே, எங்கே கற்றுக்கிட்டீங்க? சொன்னாங்க, நான் சர்க்காட்டை கற்றுக்கிட்டேன். அரபி மட்டுமல்ல, மிஷ்காத்துடைய பல பகுதிகள், ஜலாலைன் போன்ற தஃப்சீர் கிரந்தங்கள் அனைத்துமே சர்க்கார் சொல்லி கொடுத்தாங்க. நான் அவர்களுடைய பாடமாக கற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு முதல்ல தெரியும், சர்க்கார் அவர்கள் அந்த பணியையும் ஆசிரிய பணியையும் செஞ்சுருக்கிறாங்க. சர்க்கார்கிட்ட என்னோட தந்தை உட்பட பற்பல பெரியார்கள் அரபி கற்றுருக்கிறாங்க, அரபி படிக்க எழுத கற்றுருக்காங்க, அரபி பேச கற்றுருக்கிறாங்க. இப்படி அனைத்திலும் பாண்டித்துவம் பெற்றவர்கள் ஷேக் அவர்கள். பல விஷயங்களுக்கு முதலும் முன்னோடி. அல்லாஹ் திக்ருன்னு தெரியும். அல்லாஹ் திக்ரு செய்யாத எந்த ஒரு முஸ்லீமும் முஃமினும் இருக்க முடியாது, அது வேறு விஷயம். சில்சிலாவுடைய ஷேகுமார்களுக்கு வழக்கமாக நம்முடைய சில்சிலாவுடைய ஷேகுமார்கள் ஒவ்வொரு வெள்ளி அன்றும் வேலைக்கிழமை நைட்டு, வெள்ளி இரவு திக்ரு செய்யக்கூடிய பழக்கம் இருக்குது. திக்ரு நடத்துவாங்க. முதல்ல நசியத்து, அப்புறம் தௌபா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அந்த நசியத்தெலாம் முடிஞ்ச பிறகு நம்ம சில்சிலாவுடைய திக்ர் இருக்குது. ஆனால் அல்லாஹு திக்ர் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அல்லாஹுடைய இஸ்மை முறைப்படுத்தி 99 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் என்று இஸ்ம வரக்கூடிய அந்த நாளிலே ஒரு நாள் முழுவதும் இரவு பகலாக அல்லாஹ் என்ற இஸ்மை தாத்தை திக்ர் செய்யக்கூடிய அந்த பழக்கத்தை முதல்ல முன்னோடியமாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள், ஆரம்பித்தவர்கள் அவர்கள்தான். சில மஸ்ஜிதுகளில் ஓதப்படுது, நிறைய வீடுகளில், நிறைய ஹான்காக்களில் தினம் தினம் அல்லாஹ் திக்ர் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறை பிரகாரம் செய்யப்படுகிறது. நம்முடைய மஸ்ஜிதில் அவர்களுடைய பீர்வாயான தாசகாவுடைய பிரதான கலிஃபாக்கள் ஒருவரான ஹசரத் ஷேக் ஜூரி ஷா கிபிலா அவர்கள் நம்முடைய மஸ்ஜிதில் அந்த திக்ரை ஆரம்பித்தார்கள். அது இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு அல்லாஹ் திக்ர் அன்றும் அவர்களிடம் பல 100 ஆண்களும் பெண்களும் பையத் வாங்குவாங்க. உலகத்தினுடைய பல மூலை முடுக்கிலிருந்து வந்து சொல்லப்படுகிறது, இன்று உலகம் முழுவதும் அவர்களுடைய சிடர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரதான கவனம் அல்லாஹ்வுடைய தாத் சிஃபாத்தின் மீது இருந்தது. அவர்கள் நம்முடைய சில்சிலாவுடைய ஷேக்மார்களுடைய வழிமுறை பிரகாரம் வஹதத்துல் உஜூதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை பற்றி அவர்களுடைய பிரதான சஜாதா பீர்சாதா அல்லாமா அல் ஆரிஃப் பில்லா சையத் முஹம்மது ரஸாவுல் ஹக் அலிமிஷா ஆமிரி ஹசனி ஹுசைனி காதிரி ஷிஸ்ஸி அவர்கள் சர்க்காருடைய அந்த வஹதத்துல் உஜூத் கொள்கையை உலகிற்கு பறைசாற்றும் வண்ணமாக சில கிதாபுகளையும் எழுதியிருக்கிறாங்க. அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று வஹதத்துல் உஜூத் அவர் பீர் ஆமீர் கலிமிஷா. அற்புதமான கிதாப். வஹதத்துல் உஜூதை மறுப்பவர்கள் கூட வாய் அடைத்து அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தக்கூடிய அற்புதமான கிதாப். அதிகமான ஆதாரங்களை உண்டு திரட்டி அவங்க தந்திருக்கிறாங்க. உருது மொழியில் இருக்குது. தமிழ்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தமிழ்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு ஒரு ஹலீஃபா தமிழ் படுத்தினாங்க. நிறைய வாசகங்கள் உள்ளபடி தமிழ்படுத்த முடியாமல் இருக்கிறதன் காரணமாக அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. அவ்வளவு ஆதாரங்கள், அத்தாட்சிகளை அதிலே அவர்கள் குமித்திருக்கிறார்கள். அதே போன்று பையத் அவர் பீர் ஆமீர் கலிமிஷா என்ற கிதாப், அதில் ஷேக் அவர்கள் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள், அஹ்மியத்தே பையாத்திலிருந்து இமாம் கஸாலி வரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 115 தலைப்புகளிலே தஸவுஃபுடைய தௌபா, இஸ்திக்ஃபார், குனாஹே கபீரா, சகீரா, இல்முல் லதுனி போன்ற பற்பல தலைப்புகளில் மிக அற்புதமான விஷயங்களை தொகுத்து இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பான ஒரு விஷயம் அல் பயானுல் வஹீத் ஃபி தர்ஜமத்தி மீசானு தௌஹீத். நமக்கு அருகாமையில் உள்ள குத்பே மத்ராஸ் மௌலானா மௌலவி முஹம்மது மஹ்தூம் அப்துல் ஹக் சாவி மக்கள் மத்தியில்
பிரபல்யமாக தஸ்ஸஹிர் கிப்லா என்று அறியப்படக்கூடிய அவர்கள் ஃபாரசி மொழியில் எழுதிய கிதாப் மீசானு தௌஹீத் என்ற அற்புதமான கிதாப். அதை அவர்கள் நமக்கு புரிகின்ற உருது மொழிப்படுத்தி, ஏனென்றால் அது வஹ்தத்துல் வஜூதை முழுவதுமாக உள்வாங்கி அதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றும் வண்ணமாக இருப்பதன் காரணமாக நம்முடைய ஷேக் அவர்கள் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தாங்க. குத்து மத்ராஸ் அப்துல் ஹக் சாவி தஸ்ஸஹிர் கிப்லா அவர்களோடு பிரியம், நேசம், ஒத்த கருத்து, ஒரே சிந்தனை அதிகம் அவர்களுடைய ஃபைசானை பெற்றவர்கள் நமது ஷேக் அவர்கள். எனவே நம்முடைய சஜாதா பீர்சாதா அல்தாஃப் சர்கார் அவர்கள் எழுதிய அந்த மீசானு தௌஹீத் என்ற கிதாபை அது ஃபாரசி மொழியில் மிகுந்த பழமையான முறையில் கிழிந்து ஏழேடாக வரக்கூடிய மறுபதிப்பு செய்ய முடியாத கட்டத்தில் உள்ள அதை ஃபோட்டோ காப்பியுடன் கூடிய ஃபார்சியுடைய மூல வார்த்தைகளோடு மத்தனோடு உருதுவில் அவர்கள் மிக அற்புதமான நேர்த்தியான முறையில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். அதையும் வேண்டுகக்கூடியவர்கள் படித்து பயன்பெறலாம். இதில் பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், இவைகள் எல்லாம் தமிழ் மொழியில் இல்லை. தமிழ் படுத்துவதும் அவ்வளவு பாண்டித்துவம் பெற்றவர்களாலே சரியான பொருத்தமான வார்த்தையை கொண்டு வர முடியவில்லை. சமீபத்தில் அப்படி தமிழ் வஹ்தத்துல் வஜூத் என்ற கிதாபை தமிழ்படுத்தப்பட்டு அதில் ஒரு 1.5 பக்கம் சில சர்ச்சையான வார்த்தைகள் பல நாட்கள் பல வாரங்கள் மண்டையை உடைத்து கூட தோதுவான முறையில் உருதுவில் இருப்பதை போன்று தமிழ்படுத்த முடியவில்லை. எங்கே ஷிர்க் குஃப்ர் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பாட்டின் காரணமாக அதை உலகத்திற்கு வெளியிட முடியாமல் அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு அற்புதமான சேவை செய்தவர்கள். ஷாயிர், உருதுவிலும் ஷாயிர், அவர்கள் ஃபாரசியிலும் ஷாயிர், அரபி மொழியிலும் ஷேரை எழுதியிருக்கிறாங்க. நம்முடைய ஷேഖனா அவர்களுடைய மஹ்வே சுஜூத் என்ற ஒரு கிதாப் அவர்கள் பிற்காலத்தில் ஜதுபுடைய காலத்தில் சொல்லுவாங்க. அல்தாஃப் சர்கார் அவர்களுடைய மூத்த மகனார் சர்க்காரை பிந்திய காலத்தில் பார்த்தவர்கள் ஏதோ புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்தாங்க, ஒரு முஅல்லிமாக இருந்தாங்க. பிள்ளைகளுக்கு பாடம் போதிப்பதை போன்று மார்க்கத்தையும் ஷரியத்தையும் சர்ஃப் நஹ்வில் இருந்து தஃப்சீர் ஹதீஸ் வரை போதித்த நீண்ட காலத்தை மக்கள் பார்க்கவில்லை. அவர்களுடைய கண்டிப்பு, அவர்களுடைய அதட்டல், அவர்களுடைய தண்டிப்பு, அவர்கள் ஷரிய விஷயத்தில் கோவப்படக்கூடிய விதம் பார்க்காத பின்னாடி வந்தவர்கள் அவர்கள் மஹவில் அவர்கள் கைஃபியத்தில் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய ஃபனாவில் அதிக நேரம் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் பார்த்தவர்கள் அவர்களை எப்படி விளங்கி கொண்டார்கள் என்று எனக்கு முழுசாக தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டத்தில் கூட சர்க்கார் முழுவதுமாக தன்னை மறந்த நீண்ட நேரங்கள், பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல வாரங்கள் இருக்கின்ற அத்தகைய சூழ்நிலையில் கூட மக்களை சந்திக்கின்ற பொழுது, மக்களோடு கலந்துரையாடுகின்ற பொழுது அப்பவும் பயான் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பெரியார்கள் தன்னை மறந்து விட்டால், மஹ்வில் போய்விட்டால், கைஃபியத்தாகிவிட்டால் பேசவே மாட்டாங்க. அதே மீறி பேசினால் ஷரியத்துக்கு ஹிலாஃபான வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துவிடும். எனவே அவர்கள் தனிமையில் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ரூமில் அடைகிறவாங்க மௌத் வரைக்கும். அல்லது எப்பொழுது அந்த நிலைமை மாறுகிறதோ மக்கள் மத்தியில் வருவாங்க. ஷேக் அவர்கள் அந்த நிலையிலும் கூட எத்தனை மணி நேரங்கள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஹிலாஃப் ஷரியத் வார்த்தை வாயிலிருந்து வெளியே வந்ததில்லை. மார்க்கத்துக்கு மூடான வார்த்தை ஒன்று வந்ததில்லை. ஆயத் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு சொல் அவர்களுடைய நாவிலிருந்து வெளிப்பட்டதில்லை. அந்த கைஃபியத்துடைய காலத்திலும் கூட நேரம் காலம் தெரியாத தவிர, ஒரு முறை போனோம், மகரிப் பிறகு நினைக்கிறேன், சர்க்கார் பேச ஆரம்பித்தாங்க. மணி 12 தாண்டி விட்டது. அவர்களுக்கு அவ்வளோ வயசு, ஒரு சைடு அவர்களுக்கு வாதம் ஏற்பட்டு கை கால் செயலிழந்த அந்த நிலையில் எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்க சில பேர் சடைஞ்சிட்டாங்க. பாத்ரூம் அவசரமாக வந்துடுச்சு, வீட்டுக்கு போகணுன்ற கவலை, என்ன ஆகணுமோ தெரியல, வீட்டை நம்ம சொல்லாமல் வந்துட்டு ஃபோன் சர்க்கார் முன்னாடி எடுத்து ஃபோன் பேச முடியாது. எவருக்கு விழுந்து நின்று காரணம் சொல்ல தைரியமே இல்லை. பயத்தில் எல்லாம் உறைஞ்சி போயிருக்கிறாங்க. சர்க்கார் எப்போ முடிப்பாங்களோ அப்போ தான் பயான் முடியும். சுபுவாதான் சரி, சுப அசானில் தான் முடிப்போன்றது தெரிஞ்சு போச்சு. அமைதியாக வழக்கமாக வரவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஷேக்குடைய சர்க்காருடைய அந்த போங்கை உள்வாங்கியவர்களுக்கு அது பெரிய கஷ்டமாக சிரமமாக தெரியல. கடைசியில் ஜபீர் சஜாதா வந்து வெளியே காலம் ஏதோ சண்டை ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்களாம் இது பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கணும்,
சீக்கிரம் சொல்லி அவங்களுடைய கவனத்தை மாற்றி பயானை முடிக்க வைத்து அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள், பல மணி நேரங்கள் கூட அத்தகைய கைஃபியத்தான நிலையிலும் கூட ஒரு வார்த்தை ஷரியத்துக்கு மாற்றமாக பேசியதில்லை. வாயை திறந்து பேசினார்கள் என்றால் முத்து முத்தாக குர்ஆனுடைய ஆயத்துகளும் ஹதீஸுகளும் அல்லாஹுடைய தாத சிஃபாத்துடைய இல்முகளும் கடலென பொங்கி வெளியேறுமே தவிர தவறுதலாக மீண்டும் திருத்துகின்ற வகையில் ஒரு வார்த்தை அவர்கள் பேசியதில்லை. இல்முடைய உச்சத்தை தொட்டவர்கள் அவ்வளவு கைஃபியத்திலும் கூட அவர்கள் ரொம்ப கைஃபியத்தாச்சுன்னா அழுவாங்க, இன்னும் சிரிப்பாங்க, அழுவாங்க. அவர்கள் செய்த துவாவின் காரணமாகத்தான் இன்று இந்த முஹல்லாவில் இவ்வளோ ஆபாதாக இவ்வளோ நற்காரியம் நடக்கிறது. அவர்களுடைய சுஹபத்தின் காரணமாகத்தான் பல்லாயிரம் பல நூறு உலமாக்கள், பல நூறு அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள சாலிஹானவர்கள் இந்தளவும் இருக்கிறாங்க. அவர்கள் எழுதிய அந்த மஹ்வு சுஜூத் என்ற கிதாப் மிக அற்புதமான கிதாப். அதிலே எனக்குரிய 75 விஷயங்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய யாத்யாஃபத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய இஷ்கை மாரிஃபத்தை பற்றி 75 ஷியார்களும், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து 11 ஷியார்களும், அவர்களுடைய ஷேகான நூர் நாயகத்தை புகழ்ந்து 9 ஷியார்களும், பார்சியில் 7 ஷியார்களும், அரபியில் முனாஜாத் என்ற ஒரு பைத்தும் அவர்கள் அந்த மஹ்வு சுஜூத் என்ற புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் உள்ள ஒவ்வொரு ஷியாரும் அழுகாமல், அர்த்தம் தெரிஞ்சவர்கள் அழுகாமல் படிக்க முடியாது. அத்தகைய சிறப்புக்குரியவர்கள். அவர்களுடைய சிறப்பை வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருக்கலாம். அவர்களுடைய வார்த்தைக்கு மக்கள் மட்டுமல்ல, இயற்கையும் கூட பற்பல நேரங்களிலே கட்டுப்பட்ட செய்தியை இந்த முஹல்லாவில் உள்ள பலர் அறிஞ்சிருப்பாங்க. அவர்களுடைய வார்த்தை தான் நமக்கு மிகுந்த அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. சொல்லியிருக்கிறாங்க, நான் இருக்கும் வரை மதராஸ் பாதுகாக்கப்படும், எந்த பேராபத்தும் ஏற்படாது என்று உத்தரவாதம் கொடுத்த அத்தகைய சீதேவிகள் நம்மை விட்டு பிரிந்தது, வெளிப்படையில் நம்மை விட்டு பிரிந்தது மிகுந்த வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிறது என்ற போதிலும் கூட அவர்கள் நம்முடைய ரூஹுக்கு மிக நெருக்கமாக சதா நம்மை கண்காணித்து கொண்டு நம்மோடு ரூஹோடு அவர்கள் ஹாஜராக இருக்கிறார்கள். அவர்களை நாம் ஜியாரத் செய்ய முடியும், சந்திக்க முடியும். அத்தகைய பெரிய ஷேகை குத்துபை, பல்பல ஷேக்மார்களால் குத்துபை மദ്രാസ് என்று சொல்லப்பட்டவர்களை இன்றளவும் ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அத்தகைய பெரும் பேற்றையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. அவர்களுடைய வசிலாவை கொண்டு நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள், நாட்டங்கள், திட்டங்கள் பூர்த்தி செய்தருள்வானாக. தொடர்ந்து அவர்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் விரும்பக்கூடிய, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, எப்படி வாழும்படி தன்னுடைய மீதங்களுக்கு சிலர்களுக்கு கட்டளையிட்டார்களோ அந்த முறை பிரகாரம் வாழ்ந்து அவர்களுடைய முஹப்பத்தையும் பொருத்தத்தையும் பெற்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நேசத்தையும் பெற்றவர்களாக அல்லாஹ் தஆலா மனதில் மாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.